ஹே ஹாய் கைஸ் இனி வந்து நம்மளோட டாபிக் என்ன வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ரீசன்ட் பாஸ்ட் ப்ரெசன்ட் எனர்ஜி இமிடியேட் ஃப்யூச்சர் அப்படின்ற எனர்ஜியில் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னோடய நேம் வந்து அனிதா. நான் ஒரு டேரோ கார்டு ரீடர். நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கு. பர்சனல் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தா ஜென்ரலாக வந்து பார்க்குறோம். ஏதாவது ஒரு நம்பரை வந்து நீங்கள் பிக் பண்ணுங்கள், அதாவது கார்டு நம்பர் ஏ, கார்டு நம்பர் பி, கார்டு நம்பர் சி வந்து பிக் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து பார்ப்போம். பட் உங்களோட பர்சனல் ரீடிங்கை நான் வச்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா நேம், டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்ப்போம். ஸோ தட் யூ கேன் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வந்து உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். உங்களுக்கான கைடன்ஸ் எது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான கிளியர் கட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க முடியும். டேரோ வந்து எப்பயுமே ஒரு கைடன்ஸாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான் வந்து டெஸ்டினி, இதுதான் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்றது கிடையாது. அது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ ஃபில், இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு எது இதோ இது வந்து ஒரு கைடன்ஸ், அவ்வளோதான். நீங்கள் வந்து புது மெம்பர் டு மை சேனல் அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டெஃபினட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட். இது வந்து ரொம்ப பெருசு எனக்கு வந்துட்டு. லைக் தேங்க்ஸ் ஸோ மச். இது வந்து ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. அஸ் யூஷுவல் கார்டு நம்பர் ஏ, கார்டு நம்பர் பி, கார்டு நம்பர் சி, உங்களுக்கு எது அப்படின்றது ஃபஸ்ட்டே வந்து யோசித்து வச்சுக்கோங்க. நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா ரீசன்ட் பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் இமீடியட் ஃபியூச்சர், ஓவரால் எனர்ஜி என்ன, பாசிட்டிவ் அவுட்கம் என்ன, அதை தாண்டி வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்சிஸ்டர்ஸ் கார்டுலேருந்து 2 கார்டு வந்து நான் வந்து எடுப்பேன். உங்களோட கைடன்ஸ் வந்து எது அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காக 2 கார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து எடுப்பேன். ஓகே, டைம் ஸ்லாட்டும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இருக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப்பும் வந்து அதுலேயே இருக்குது. நீங்கள் அதில் வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கார்டு நம்பர் ஏக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பாஸ்ட், ப்ரெசன்ட், இமிடியேட் ஃபியூச்சர். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் சென்னை டு சி டைம் ஸ்லாட் நோட் பண்ணிக்கிறேன். 2.0. ஓகே, show me the cards which you need to see for the people who have chosen card number A. Their past, present and immediate future. Past, present and immediate future. Past, present and immediate future. The people who have chosen card number A. Past, present and immediate future. 10 of Pentacles. ரீசன்ட் பாஸ்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ ஹேட் எவ்ரி திங், ஹோல் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து பண்ண போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எது வேணாலும் இருக்கலாம். லவ் ரிலேட்டடாக தான் வந்து இருக்கணுன்றது கிடையாது. இந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா எதுவாக வேணாலும் வந்து இருக்கலாம். குட் பி அ ஃப்ரெண்ட்ஷிப், கொலாபரேஷன், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ், ஓகே, ஒர்க் ரிலேட்டடாக எது வேணாலும் வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, வா, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. வா ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ, ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் சூசன் கார்டு நம்பர் ஏ. ஸோ என்ன வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஓவரால் எனர்ஜி கிங் ஆஃப் வான்ஸ். யூ ஹாவ் உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய பர்சிஸ்டன்ஸ், உங்களுடைய பேஷன், உங்களுடைய டிட்டர்மினேஷன் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ ஐ சி லாட் ஆஃப் யூனோ 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஒரு ப்ராப்பர் பாண்டிங், கமிட்மெண்ட், இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் யூனோ லைக் யூனோ ஒரு குட் ஃபேமிலி, இல்லை அப்படின்னா குட் அபண்டன்ஸ், ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பக்காவாக வந்து இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படணுன்ற எந்த அவசியமும் வந்து கிடையாது. ஒன்ஸ் அகேன் சாரி. ஓகே, லைக் இன்னும் ஒரு லெகசி எடுத்துகிட்டு போகிறது, ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காகவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ஜாப் ரிலேட்டடாகவும் நல்லா இருக்குது, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் நல்லா இருக்குது, கொலாபரேஷன், பிஸ்னஸ், ஸோ எல்லா ரிலேட்டடாகவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. வெல்த் வைஸாகவும் சரி, எந்த ஒரு எனர்ஜி வைஸாகவும் சரி ரொம்ப வந்து நல்லா இருக்குது. பட் இந்த ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம் கெட்டிங் 4 of cups. மேபி யூ ஆர் லிட்டில் பிட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், இல்லைன்னா போர்டாக ஃபீல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க ப்ரெசென்ட் எனர்ஜி. பட் நம்ம அது என்ன அப்படின்றது ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். ஃப்யூச்சர், இமிடியேட் ஃப்யூச்சர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து சன் கிடச்சிருக்கு. ஓகே, தட் சீம்ஸ் டு பி லாட் ஆஃப் இந்த டேரோ கார்ட்ஸில் ரொம்ப ஹாப்பியஸ்டான கார்டு வந்து எதுன்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சன் கார்டு தான். தட் சீம்ஸ் டு பி பிரெட்டி குட். ஓகே, கிங் ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா
வெரி ஸ்ட்ரைட், வெரி டிட்டர்மைண்ட், வெரி பேஷன்ஸ். ஓகே, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத கண்டிப்பாக வந்து நடத்தி காட்டுற ஒரு கார்ட்ஸு தான் இது. ஓகே, ஓவரால் எனர்ஜி மட்டும் இப்போ வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகே, why the king of wands is here, why the king of wands. I hate when கார்ட்ஸ் கீழே விட்டுறோம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு டேபிள் வாங்கணும், பெரிய டேபிள், கார்ட்ஸே கீழே விடாத மாதிரி. சாரி, இதோட போராடுறதே எனக்கு வேலையாக போச்சு. ஓகே, why the king of wands is here, why the king of wands is here, why the king of wands is here, why the king of wands is here. Queen of cups, lot of emotions, lot of things involved. Okay, wow, நான் நல்லா இருக்குன்னு சொல்லி வாய மூடல, பட் ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நான் அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வந்து நான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு ரெக்ரெட் இருக்குது, லைக் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி, போர்டு இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேட்டட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதில் வந்து காமிக்குது. யூ ஆர் வெரி டிட்டர்மைண்ட். இவ்வளோ விஷயங்கள் நடந்து நீங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக வந்து இருக்கீங்க அப்படின்னா ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ, ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் யூ, ஐ ரியலி ஹாவ் டு சே யூ ஆர் த கிரேட் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கு. நல்ல ஒரு இன்வால்மெண்ட், நல்ல ஒரு எமோஷன்ஸ், நல்ல ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட், எமோஷன் இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு கனெக்ஷன், டிவைன் கனெக்ஷன், சோல் கனெக்ஷன் இருந்த ஒரு இடம் all of a sudden வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா there is a lot of fear, lot of worry, lot of loss. Something has shaken you, something sudden changes have been, it's testing you அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி. பட் ஸ்டில் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஓகே, நம்ம வந்து ஆரக்கிள் கார்ட்ஸ் என்ன மெசேஜ் சொல்ல வருதுன்னு பார்ப்போம். ஷோ மீ த கார்ட்ஸ் which I need to see for the people who have chosen card number A, card number A, card number A. Trust in higher forces. Okay, like இன்னொரு கார்டு எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன். One more card please, one more card please, one more card please. Surround yourself with productive energy. Okay, maybe like right now ஏதோ வந்து because this sudden changes, this heavy loss, this fear, lot of anxiety, you're worrying lot about your past. Okay, அப்போ பாஸ்ட்ல ரொம்ப நல்லா இருந்தது, இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வந்து ஒரி பண்ணலாம், நிறைய வந்துட்டு கஷ்டப்படலாம், அந்த ஹெவினஸை வந்து தாங்கிக்க முடியாமல் வந்துருக்கலாம். ஸோ ப்ரெசன்ட் எனர்ஜி அப்படி தானே இருக்குது. ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரஸ்ட் இன் ஹையர் ஃபோர்ஸஸ். நம்மளை தாண்டின ஒரு ஹையர் ஃபோர்ஸ் மேலே உங்களுடைய நம்பிக்கை வைங்க. நம்மளே எல்லாத்தையும் வந்து பார்த்துக்க முடியாது, நம்மளை தாண்டி ஒரு பவர் இருக்குன்றதை வி ஆல்வேஸ் பிலீவ் இன் தட். ஸோ இட் இஸ் ஆஸ்கிங், அது வந்து என்ன சொன்னால் உங்களோட ஹையர் ஃபோர்ஸஸ் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்னு வந்து சொல்லுது. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பயுமே ஒரு பாசிட்டிவான பீப்புளோட சரௌண்டடாக வந்து இருங்க, பாசிட்டிவ் எனர்ஜியோடய வந்து இருங்க. நெகட்டிவ் பீப்புளையோ நெகட்டிவ் எனர்ஜியையோ நெகட்டிவாக வந்து உங்களுக்கு எது வந்து ரொம்ப வந்துட்டு அந்த இம்பேக்ட் இருந்தாலும் அதை தள்ளி வச்சுடுங்க அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கார்ட்ஸ் வந்து இங்கே சஜஸ்ட் பண்ணுது, எப்பயுமே ப்ரொடெக்டிவாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கார்ட்ஸோட மீனிங். நம்ம வந்து இப்போ என்ன அப்படின்றத ஒவ்வொரு கார்டாக வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், இமீடியட் ஃபியூச்சரை வந்து கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகே, why the 10 of Pentacles is here in the past energy, why the 10 of Pentacles is here in the past energy, why the 10 of Pentacles is here in the past energy. நான் இப்போ ரீட் பண்ணுறது எல்லாமே வந்து எனர்ஜி பேஸ்டு தான். ஓகே, ஸோ பாஸ்ட்லேயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன் செகண்ட், ஜஸ்டிஸ் இஸ் ஹியர், ஜஸ்டிஸ் இஸ் ஹியர். ஓகே, பாஸ்ட்லேயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி அபண்டன்ஸ் வந்து இருந்தாலும் சம்வேர் லைக் பாஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து இல்லை, ஏதோ ஒன்று வந்து நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் நாள் வந்து இதை வந்து
அமைதியாக வந்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு லைக் யூ ஹாவ் மெயின்டைன் த டிக்னிட்டியோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. பெருசாக வந்து மூமெண்ட்லாம் வந்து எதுவும் கிடையாது. பட் அட்லோஸ் ஷோ ஆஃப் வெளியே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே அபண்டன்ஸாக ப்ராஸ்பரிட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பட் எனர்ஜி வைஸ் பார்க்குறச்ச யூ ஆர் ரெஸ்டிங். ஓகே, லைக் யூஆர் ஹீலிங் அப்படின்னே சொல்லலாம். லைக் ஒரு காமாக கம்போஸ்டா அப்படின்லாம் வந்து காமன் கம்போஸ்ட்லாம் வந்து கிடையாது. ரெஸ்டிங் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, டேக்கிங் அ பேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ டேக்கிங் அ பேக் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஹேங்டு மேன் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஹேங்டு மேன் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறது. பெருசாக ஒன்றும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான எந்த ஒரு மூமெண்ட்டுமே வந்து பாஸ்டில் வந்து இருந்த மாதிரியே தெரில. எல்லாமே அபண்டன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. பட் எனர்ஜி சீம்ஸ் டு பி வெரி லோ அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பிகாஸ் ஓவரால் எனர்ஜி வந்து பார்க்குறச்சே எனக்கு ஓவராலாக வந்து கரண்ட் எனர்ஜிஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் நம்ம கிளாரிஃபை பண்ணி பார்க்குறப்ப டிக்கிங் அப் த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்களே, உண்மையை தோண்டி தோண்டி எடுக்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியே எல்லாமே பகட்டாக நல்லாயிருக்கு. பட் உள்ளூரை வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஆர் ஹர்ட்டிங், யூஆர் க்ரையிங், யூஆர் ஃபீலிங் சம்திங் லாஸ்ட், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. பட் ஸ்டில் லைக் எல்லாத்தையும் சரி பண்ணி லைக் யூஆர் மூவிங் ஆன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதையும் தாண்டி வந்து ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கு. பாஸ்ட்டில் வந்து ஒரு பெருசாக வந்து அதை ஒன்று நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல. பட் ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது உங்களை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துது. பார்ப்போம். Why the 4 of Cups is here? Why the 4 of Cups is here? Why the 4 of Cups is here? நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ ஹவ் டிசைடட் சம்திங், யூஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், இல்லைன்னா யூஆர் போர்டு, இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ சீம்ஸ் டு பி வெரி மச் அன்ஹாப்பி. இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வந்து உங்களோட இது அப்படி தான் வந்து இருக்குது. லைக் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட எனர்ஜியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் வந்து இருக்குது. லைக் என்ன பண்ணுறதுனே வந்து தெரியலை. லைக் யூஆர் இன் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், லாட் ஆஃப் கிளம்சினஸ் அப்படின்னே வந்து கூட வந்து சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூஆர் என்ஜாயிங் யுவர் ஓன் செல்ஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. ஓன் செல்ஃபாக இருக்கிறப்ப யூஆர் என்ஜாயிங் ஓன் செல்ஃப். அந்த இதெல்லாம் வந்து பார்த்துப்போம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஆர் டூயிங் யுவர் பெஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. அந்த லக்ஸரி அந்த இது அதிலெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராஃபிட் கெயின் அதெல்லாம் வந்து இருக்குது. அதிலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அட் எண்ட் ஆஃப் த டே யூஆர் டிசைடிங், யூஆர் அவேக்கனிங், ரியலைஸ் பண்ணுறீங்க. உங்களோட ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன அப்படின்ற வந்து ப்ராப்பராக புரிஞ்சு. அதாவது பாஸ்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் யூ ஹாவ் அனலைஸ்ட், ஹீல் பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ப்ரெசென்ட்டில் தான். பட் ஸ்டில் யூ ஒன் செகண்ட். எஸ். ஸோ ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லக்ஸரி ஆகட்டும், லைக் நீங்கள் பண்ணதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் நிறைய ரியலைஸ் பண்ணுறீங்க. ரியலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு லைக் அந்த அவேக்கனிங், அந்த டிசைடிங் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணுன்றதை முடிவு பண்ணி வந்து வச்சுடுறீங்க. ஓகே, இமீடியட் ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குன்னு வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, why the sun is here? Clarify me with the 1 second. Why the sun is here? Clarify me with the 3 cards. Why the sun is here? Why the sun is here? Why the sun is here? I feel like like you have decided something, like இது ஓகே, இது அவ்வளோதான், இது வந்து நமக்கு இனிமேல் வந்துட்டு லைக் எனக்கு இனிமேல் என்னோடய ஹாப்பினஸ் தான் வந்து முக்கியம். பிகாஸ் நானே எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னோடய எமோஷன்ஸை கொடுத்து என்னோடய டைமை நான் வேஸ்ட் பண்ணி எல்லாமே வந்து பண்ணிட்டேன். பட் எதுவுமே எனக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கவே இல்லை. எஸ், அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் தான். பட் நான் வந்து ஐ ஹாவ் ட்ரைடு மை பெஸ்ட், எல்லாமே நான் வந்து ட்ரை செஞ்சேன். பட் அட் லாஸ்ட் ஐ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். நான் வந்து இதை விட்டுட்டு என்னோடய ஹாப்பினஸை நான் நோக்கி வந்து நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியில் வந்து நீங்கள் இருக்கீங்க. எவ்வளோ தான் வந்து அது உங்களுக்கு கஷ்டப்படுத்தினாலும் ஓகே, இது வந்து ஒரு பீஸ் கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீலிங் இதை தாண்டி நீங்கள் மூவிங் டுவர்ட்ஸ் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயம். எதெல்லாம் வந்து ஹாப்பினஸ், மூவிங் டுவர்ட்ஸ் ஹாப்பினஸ்,
அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு ஹாப்பினஸ் கொடுத்த விஷயம் உங்களை கஷ்டப்படுத்துதுன்னு வந்து அப்படி கூட வந்து சில பேர் வந்து டேரோ ரீடிங்கில் சொல்லுவாங்க. பட் இந்த ஃப்யூச்சர் அப்படின்னாலும் யூ மூவிங் டுவர்ட்ஸ், ஏன்னா நமக்கு இங்கே மெயின் கார்டே வந்து சன் தான். ஸோ யூ மூவிங் டுவர்ட்ஸ் ஹாப்பினஸ். விஷயங்கள் கஷ்டப்படுத்தினாலும் ஹாப்பினஸ் முக்கியம் அப்படின்னு போகிறீங்க. அட் த சேம் டைம் யூஆர் கோயிங் டு டேக் யூஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ இன் யுவர் லைஃப். ஓகே, இது ஓவர், இது டன், ஐ வாண்ட் டு பி ஃபார் மை செல்ஃப் ஹியர் ஆஃப்டர் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுக்கிறீங்க. ஸோ அட் த சேம் டைம் யூஆர் டெஃபினெட்லி அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையாகவே இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்வேன். ஓகே, why the high priestess is here, why the high priestess is here, why the high priestess is here. ஓகே, லைக் you want to start, you're going to start something new. அதுக்கான நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்காக ப்ரே பண்ணுறது, அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா you're going to start at வெரி ஹை பாயிண்ட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி, பிகாஸ் திஸ் இஸ் டன். ஓகே, தெர் இஸ் நோ பாயிண்ட். இல்லை அப்படின்னாலும் நீங்கள்லாம் எது இல்லை அப்படின்னாலும் இந்த கார்ட்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் வச்சு அந்த மாதிரி வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் சிட்டிங் இன் த பாஸ்ட், சிட்டிங் ஒரிங் அபவுட் த பாஸ்ட் டஸ் நாட் கிவ் யூ எனி ரிசல்ட். ஓகே, அவுட்கம் என்னன்றதை வந்து பார்ப்போம். அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன் 3 cards ப்ளீஸ். அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன் 3 cards ப்ளீஸ். டெஃபினட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் புது 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 விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே அங்கே காத்துகிட்டே இருக்குது, அழகாக காத்துகிட்டே வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து அது நிச்சயமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பீஸ் கொடுக்க போகுது, ஹார்மனி கொடுக்க போகுது, நிறைய வந்துட்டு ரொம்ப அழகான இது வரைக்கும் நீங்கள் வந்து யூ ஹேவ் கோன் த்ரூ அ லாட் இன் திஸ். ஏன்னா நிறைய ஒரி பார்க்க முடியுது. பட் திஸ் ஃப்யூச்சர் அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ லாட் ஆஃப் பீஸ், லாட் ஆஃப் ஃபுல் குட் எமோஷன்ஸ், லாட் ஆஃப் குட் பீப்புளை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணீங்க. புது பீப்புள் வந்து உங்களோட லைஃப்பில் வருவாங்க. நியூ பிகினிங்க்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. நியூ பிராண்ட், நியூ பிகினிங், நியூ ஜேர்னிக்கான விஷயங்கள் நிறைய வந்து இருக்குது. என் த பாஸ்ட் லைக் பிகின் சம்திங் நியூ அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். So this is it for you, for the people of for people who have chosen card number A. உங்களுக்கு இது ரெசனேட் ஆகணும்னு வந்து நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு லைக் ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன், அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். கார்டு நம்பர் பிக்கு போயிடலாம். ஹாய், கார்டு நம்பர் பி சூஸ் பண்ணக்களுக்கு நம்ம வந்து இப்போ பார்ப்போம். பாஸ்ட், ப்ரெசென்ட், இமீடியட் ஃபியூச்சர், ஓவரால் எனர்ஜி என்ன, அவுட்கம் என்ன, ஏஞ்சல் அண்ட் ஆர்கிள் கார்ட்ஸும் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் இமீடியட் ஃபியூச்சர் ஃபார் த பீப்புள் who have chosen card number B. Past, present and immediate future for the people who have chosen card number B. Unbalanced situation, lots of love, or somebody is, யாராவது வந்து திருப்பி வந்து செகண்ட் சான்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா லவ் ஆஃபர் பண்ணலாம், இல்லைன்னா எமோஷன்ஸ் இன்வால்வ்டு இருக்கிற விஷயமா வந்து இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பில் கூட வந்து இருக்கலாம், பிஸ்னஸ் இருக்கலாம், நியூ ஜாப் ஆஃபர் இருக்கலாம், எது வேணாலும் வந்து இருக்கலாம். ஜட்ஜ்மெண்ட். ஓகே, நிறைய ட்ரான்சிஷன் வந்து பார்க்க முடியுது. இமீடியட் ஃபியூச்சரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய ட்ரான்சிஷன் வந்து பார்க்க முடியுது. அதாவது ஒரு விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுட்டு அது அவேர்னஸ் ஆகி விழிப்புணர்வு வந்து அது இந்த விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம்னா அதுதான் வந்து ட்ரான்சிஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. உங்களுடைய ஓவரால் எனர்ஜியும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ். ரெஸ்ட்லெஸ் எனர்ஜியாக வந்து இருந்தாலும் யூ ஆர் அபவுட் டு லேர்ன் சம்திங் ஹியர். அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே மேஜரான ஒரு விஷயமே. ஸோ அன்பேலன்ஸ்டு சுச்சுவேஷன், ஒரு ஆஃபர் கம்மிங் இன், இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நியூ திங்ஸ் கம்மிங் இன் டு யுவர் லைஃப், இல்லைன்னா அது வந்து என்ன அப்படின்றத லேர்ன் பண்ண போகிறீங்க. இமீடியட் ஃபியூச்சரில் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் உணர போகிறீங்க அப்படின்னே வந்து நான் வந்து சொல்லுவேன், இல்லைன்னா டிசைட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுடைய பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி லேர்னிங் ஃபேஸில் தான் வந்திருக்கு. ஓகே, லைக் என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனர்ஜி பேஸ் பண்ணி தான் நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து லவ்வாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, எது வேணாலும் வந்து இருக்கலாம். ஓகே, நம்ம ஓவரால் எனர்ஜி இருக்குது, பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். Why the page of swords is here, why the page of swords is here, why the page of swords is here.
நிறைய பேஜஸாக வருதுங்க, நிறைய பேஜஸாக வருது. ஐ ஃபீல் லைக் யூஆர் இன் அ ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் சம்திங், லைக் லேர்னிங் சம்திங் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். லைக் மேபி லைக் பார்ட்னர்ஷிப் இருக்கலாம், டீம் ஒர்க் இருக்கலாம், ப்ராஜெக்ட் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காம்படிட்டராக வந்து இருக்கலாம், அவங்கள நீங்கள் நேசிக்கலாம்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இருக்கலாம், கொலாபரேஷன் இருக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸும் இங்கே வந்து இருக்குது. லவ் இன்வால்வ் ஆகிறதுக்கான லவ் பீப்புளுக்கும் வந்துட்டு ஐ ஃபீல் லைக் சம்திங் வந்து நீங்கள் ஓகே லைக் டைம் போஸ்ட்போன் ஆகிட்டே வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நடந்துரும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங், இட்ஸ் டேக்கிங் இட்ஸ் டைம். ஓகே, அதுக்கான மெசேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசீவ் ஆகும். பிகாஸ் யூ ஆர் இன் அ ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங். ஓகே, ஒன் செகண்ட். பேஜ் ஆஃப் pentacles here. Page of pentacles. You are in a stage of learning something over here. மேபி லைக் நீங்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆர்வம், அந்த இளங்கன்று பயமறியாது, அந்த ஒரு இதுதான் வந்து இருக்கே தவிர இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். The page of pentacles is here. எஸ், ஸோ அந்த இதுதான் வந்துட்டு லைக் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இளங்கன்று பயமறியாது அப்படின்ற ஒரு டாபிக் சொல்கிற மாதிரி லைக் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, லைக் அக்ரெஷனாக வந்து இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மேபி யூ ஆர் இன் அ ஸ்டேஜ் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்காக இந்த ஒரு ட்ரான்சிஷன்லாம் வந்து நடக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இங்கே 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. இது எதுக்கு அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆரக்கிள் கார்ட்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றதும் நான் வந்து பார்க்குறேன். ஓகே, என்ன மெசேஜ் சொல்ல வருது ஆரக்கிள் கார்ட்ஸ்? மெசேஜ் ஃபார் த பீப்புள் who have chosen card number B. Message for the people who have chosen card number B. வெயிட் ஃபார் த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். நான் சொன்னேன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும், இல்லைனா வந்து இது வரும், ஒரு மெசேஜ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம், அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வரலாம். இல்லை அப்படின்னா வெயிட் ஃபார் த இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஒன் மோர் card for the people who have chosen card number B. You are about to receive some news very soon, positive news. One more card please. ஸோ ஹானர் யுவர் இன்னர் நோயிங். ஓகே, உங்களுடைய இன்னர் நோயிங், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களுக்காக, சில விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்க போகிறதுக்காக வந்து உங்களையே நீங்கள் ஹானர் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே மெசேஜ் வந்து இந்த ஆரக்கிள் மெசேஜ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து சொல்லுது. ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த இதுக்கு வந்து இப்போ வந்துட்டு 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எதுக்கு வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். கிரிக்கெட் சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல? யா, why the 2 of pentacles is here? Why the 2 of pentacles is here? மழை ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, லைக் 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியலை. பிகாஸ் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல, எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரீசன்ட் பாஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் யூ ஹேவ் கான் த்ரூ லாட் ஆஃப் ட்ராமா, லாட் ஆஃப் கயாஸ், நிறைய விஷயங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப வந்து லைக் தலை சுத்த வச்சுருக்கும். என்னடா இது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்ற கதை மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இருக்குது. பட் நீங்கள் இவ்வளோ பயப்படணுன்ற அவசியம் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா கிடையாது. லைக் ஐ ஃபீல் லைக் இன்னும் நீங்கள் வந்து அந்த ட்ரூத்தை ஏற்க வந்து மறுக்கிறீங்களா, இதுதான் விஷயம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் அந்த எனர்ஜியை வந்து ஏற்றுக்க மறுக்கிறீங்களோன்னு தோணுது. பிகாஸ் யூனிவர்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு வந்து பச்சையாக காட்டுது. பிகாஸ் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து உணர்த்துது. ஏன்னா அங்கே டவர் கார்டு வந்திருக்கு. பட் ஸ்டில் நீங்கள் அதை வந்து அந்த மெசேஜை ரிசீவ் பண்ண வந்து மறுக்கலாம், அதை ஏற்றுக்க மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் இங்கே வந்து பேஜஸ் எல்லாம் வந்து வருது. Okay, why the page of cups is here? Why the page of cups is here?
ஸோ ப்ரெசன்ட் எனர்ஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஜஸ்டிஸ், எம்ப்ரஸ் அண்ட் த 8 ஆஃப் பெண்டபிள்ஸ். Present situation seems to be very good because you have analyzed எது வந்து ஃபேர், எது வந்து ஜஸ்டிஃபையான ஒரு விஷயம் அப்படின்றது ப்ரெசண்ட்டில் வந்து இங்கே ஓரளவுக்கு வந்து கற்றுக்கிட்டாலும் வந்து அது எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது, எப்படி க்ரோத் கொண்டு வருது, எப்படி அது க்ரியேட்டிவாக நெக்ஸ்ட் இதுக்கு க்ரோத் அண்ட் அபண்டன்ஸாக வந்து இருக்கிறது அப்படின்றத ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. ஃபார் த பீப்புள் who are in a relationship, பாஸ்டில் இருந்த அளவுக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் சீம்ஸ் டு பி ஓகேயாக வந்துருக்கு. ஓகே, இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், அது என்ன அப்படின்றத சரி பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் உங்களோட எஃபர்ட் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, இல்லைன்னா உங்களுடைய ஆப்போசிட் பர்சனோட ஒர்க் இங்கே ஜாஸ்தியாக இருக்கான்னு தெரியல. பிகாஸ் ஒன் பர்சனோட எஃபெக்ட் இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி. ஓகே, நம்ம இங்கே இன்னொரு கார்டு இருக்குது, அதையும் பார்ப்போம். வை த ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஹியர். இந்த இமிடியேட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அந்த ட்ரான்சிஷன் பீரியடை நீங்கள் வந்து கடந்துருவீங்க. நிறைய அவேர்னஸ் வந்துடும், அவேக்கனிங் வந்துடும் உங்களுக்கு. நிறைய ட்ரான்சிஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. Why the judgment is here, why the judgment is here, why the judgment is here. Judgment is clarified by the Temperance, Knight of Swords, Six of Cups. I think you are going towards to the person அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். In the immediate future, if it is a person or if it is an energy, you are moving towards the energy because you want that energy for sure. Because this is because நமக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்தது, that's a pure soulmate connection அப்படின்றதா தான் இருக்குது. பிகாஸ் அதனால தான் அதை விட்டு வெளியில் உங்களால் அவ்வளோ ஈஸியாக வந்து வர முடியல. மேபி இது யாராக வேணால் வந்து இருக்கலாம், எந்த ஒரு எனர்ஜியாக இருக்கலாம், மேபி கம்பெனியாக கூட இருக்கலாம், கம்பெனியில் இருக்கிற ப்ராஜெக்டாக கூட வந்து இருக்கலாம், எந்த சுச்சுவேஷனாக கூட இருக்கட்டுமே. பட் அந்த இமிடியேட் ஃபியூச்சரில் யூ ஆர் டிசைடிங், அதை நோக்கி நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக வந்து போக போகிறீங்க. அதுதான் உங்களுக்கானது அப்படின்றது வந்து போகிறீங்க. யூஆர் ஐதர் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஆஃபர், இல்லைன்னா அந்த ஆஃபர் உங்களை நோக்கி வந்து வரப்போகுது. கண்டிப்பாக அது வந்து இருக்குது, அடித்து சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து இப்போது அவுட்கம் என்ன அப்படின்றத பார்ப்போம். கார்ட்ஸ், இந்த கார்ட்ஸ் என்ன சொல்லிச்சு நமக்கு? இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிச்சுல. அவுட்கம் ஆஃப் தி சிச்சுவேஷன் ப்ளீஸ், அவுட்கம் ஆஃப் தி சிச்சுவேஷன் ப்ளீஸ். Why the Three of Cups is here? Three of Cups is here. Why the Ace of Cups is here? Why the Ace of Cups is here? சி, நீங்கள் நோக்கி போகிற விஷயம் திருப்பி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, லைக் இங்கே ஆல்ரெடி நமக்கு டவர் மூமெண்ட் தான் வந்துச்சு. பட் யூ ஆர் வெரி, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க யூ வாண்ட் தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் கனெக்ஷனை நோக்கி தான் உங்களுடைய கனெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறாரு. பட் அவுட்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட் ஆப்போசிட். இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பிரேக் யுவர் ஹார்ட். இல்லைன்னா வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு நீங்கள் அதனால் இன்னும் கொஞ்சம் சஃபர் ஆவீங்களோன்னு எனக்கு வந்து தோணும். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு லைக் till you learn the lesson, அந்த அவுட்கம் அந்த உங்களுக்கு பிரேக் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. அந்த இதை நோக்கி போகலாம், இல்லைன்னா வந்துட்டு புது கனெக்ஷனை நோக்கி உங்களுடைய தேடல்கள் வந்து இருக்கலாம். அந்த தேடல்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு லைக் இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ சம்திங் வெரி ஹாப்பி ஆர் சம்திங். ஓகே, வாட் எவர் நியூஸ் யூ ரிசீவ், இட்ஸ் ஃபார் யுவர் உங்களுடைய ஓன் க்ரோத்துக்காக தான் வந்திருக்கும். அந்த க்ரோத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஐயோ இப்படி ஆகுது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. அது இப்போ இல்லைனாலும் அந்த க்ரோத்தோட மகிமையை நம்ம ஃப்யூச்சரில் போய் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து உணர்வோம். ஓகே, ஸோ ரைட்னா உங்களுடைய அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு இன்னும் டேக் அ டோல் ஆன் யூ. கண்டிப்பாக உங்களை வந்து கஷ்டப்படுத்தும். பட் நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுவீங்க.
ஒரு லெசன் கண்டிப்பாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் சின்ஸ் யூ ஆர் நியூ டு திஸ், ஹேண்டில் பண்ண தெரியல, ட்ரைங் டு லேர்ன் அபவுட் த பீப்புள் இன்டென்ஷன், ஹவு ஃபேக் தே ஆர், ஹவு குட் தே ஆர்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக அந்த விஷயங்கள் உங்களை வந்து இட்ஸ் கோயிங் டு ஷேக் யூன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டாப்பிக்கில் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கார்டு நம்பர் சிக்கு போயிடலாம். ஸோ ஹாய் ஃபார் த பீப்புள் ஹவ் சூசன் கார்டு நம்பர் சி. நம்ம வந்து இப்போ வந்துட்டு 3 கார்ட்ஸ், பாஸ்ட், ப்ரெசென்ட், இமீடியட் ஃபியூச்சர், அதுக்கப்புறம் ஓவரால் எனர்ஜி, பாசிட்டிவ் அவுட்கம் என்ன அப்படின்றதும் வந்து பார்ப்போம். அதை தாண்டி ஆரக்கிள் கார்ட்ஸோட மெசேஜ் என்ன அப்படின்றதும் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, show me the cards which I need to see for the people who have chosen card number C, past, present and immediate future. 3 cards, past, present and immediate future, 3 cards. Same balance, missing out some. Okay, seems to be good. Okay, 6 of cups, soul connection. சோல் கனெக்ஷனுக்கான உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா சோல் கனெக்ஷன். ஓகே, சோல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறத விட மேபி தேர் இஸ் அன் ஆஃபர் கம்மிங் இன் யுவர் வே அப்படின்னு கூட வந்து இன்னொரு இது வந்து நம்ம வந்து அப்படி வந்து சொல்லலாம். இன்னொரு ஆஃபரும் உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்து கண்டிப்பாக இங்கே வந்து சோல் கனெக்ஷன் பார்க்க முடியுது. லாட் ஆஃப் ப்ளஷர்ஸ் பார்க்க முடியுது. லாட் ஆஃப் பியோர் லவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. உங்களுடைய ஓவரால் எனர்ஜி அப்படி வந்து இருக்குது. ஓகே, லைக் மேபி லைக் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணலாம். பழைய லைக் யூ வாண்ட் டு மீட் ஓல்டு பீப்புள் அந்த மாதிரி கூட வந்து இருக்குது. லைக் ஓல்டு பீப்புள்னால் உங்களுடைய ஆதி காலத்து நண்பர்கள் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்குது. அதை தாண்டி உங்களுடைய இன்னர் உங்களுடைய இன்னர் சைல்ட்னஸை வந்து கொண்டு வர்றதுக்கான சான்சஸும் இங்கே வந்து நிறைய வந்து இருக்குது. நம்ம என்னன்றதை வந்து ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகே, why the 6 of cups is here, why the 6 of cups is here, why the 6 of cups is here. There is a lot of changes coming in your way. Shift over டக்குன்னு உங்களோட ஓவரால் எனர்ஜி அப்படி தான் வந்து இருக்குது. இப்போ ஒன்று நடக்குது, சந்தோஷமாக இருப்பீங்க, டக்குன்னு வந்துட்டு லைக் ரொம்ப சோகமாக இருந்தால் டக்குன்னு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சந்தோஷமாக இருந்தால் டக்குன்னு சோகமாக மாதிரி இருக்கான்னு அந்த எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டப்புன்னு மாறுது. டப்புன்னு லாட் ஆஃப் ஷிஃப்ட்னஸ் இஸ் ஹேப்பனிங். உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் வந்து இருக்கு. ஓகே, லைக் நிறைய சேஞ்சஸ் குட் சேஞ்ச் அப்படின்னு கூட வந்து நம்ம வந்து சொல்லலாம். உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து அப்படி தான் வந்து இருக்குது. One second, why the wheel of fortune is here, why the wheel of fortune is here, but you are worrying about something. But worrying irundhalum, like whatever you have done adha nenchi you are happy about it. Clarify cards ke clarify pannunga. Lots of love involved, a lot of emotions involved. ஸோ அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் டேக்கிங் லாட் ஆஃப் சேஞ்ச், லாட் ஆஃப் ஷிஃப்ட்னஸ். ரேபிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வருது போகுது, சேஞ்ச் நடக்குது திருப்பி. ஓகே, நமக்கு வந்து ஆரக்கிள் கார்ட்ஸ் என்ன மெசேஜ் சொல்ல வருதுன்றதை பார்ப்போம். Show me the card which I need to see for the people who have chosen card number C. Message for the people who have chosen card number C. ரிலீஸ் த ஓல்ட் அண்ட் ரெஸ்ட். ப்ளீஸ் உங்களுடைய பழைய விஷயங்களை நீங்கள் ஒரி பண்ணிகிட்ருக்கீங்களா, அதை தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. ரெஸ்ட் யுவர் செல்ஃப். One more message for the people who have chosen card number C. One more message for the people who have chosen card number C. Be brave and honest. Okay,
பழசெல்லாம் தூக்கி போட்டு ரெஸ்ட் எடுங்க, தைரியமாக வந்து இருங்க, ஹானஸ்ட்டாக வந்து இருங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு இங்கே வந்து கார்ட்ஸ் வந்து ஆரக்கிள் கார்ட்ஸ் வந்து சொல்ல வருது. ஓகே, ஃபர்தராக நம்ம வந்து கார்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, வை த 2 of Pentacles is here. பாஸ்ட் எனர்ஜி பார்ப்போம். பாஸ்ட் எனர்ஜி வந்து 2 of Pentacles. பேலன்ஸ் மிஸ் ஆகுது, ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியல, நிறைய ஜக்லிங் ஆகுறீங்க. ஓகே, அது வந்து கிளாரிஃபை ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 4 of Wands, Page of Cups, King of Swords. Maybe you have strategically or logically, you cannot, the commitments வந்து பார்த்துட்டிங்கன்னா I see like one person seems to be very emotions involved, romantic, ஹார்ட்லேருந்து யோசிக்கிறாங்க. பட் அதர் பர்சன் இஸ் லைக் த வெரி ஆப்போசிட் பர்சன் ஆர் த எனர்ஜின்னு சொல்லலாம். பர்சன் எதுக்கு சொல்லிட்டு எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா, ஸோ இன்னொரு எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்குள்ளே. மேபி அந்த ப்ராஜெக்ட்குள்ளேன்னு கூட வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்சன் வந்து ஒரு மாதிரியாக இருப்பாங்க, இன்னொரு பர்சன் வந்து ஒரு மாதிரியாக டீல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி. ஓகே, why the star is here, why நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்கிறேன், இதுதான் அப்படின்றது கிடையாது. why the star is here, why the star is here. ஓகே, லைக் உங்களோட ஆசைகள், உங்களுடைய ஹோப், உங்களுடைய ஃபெய்த் ரொம்ப நாளாக வந்து இது பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டில் வந்துட்டு ஓகேயா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. மேபி உங்களுடைய பாஸ்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லைக் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இது ரொம்ப லாஜிக்கலாக, ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து நம்மலாம் வந்து தமிழ் சினிமா பார்த்து வந்தவங்க, நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் எனர்ஜி கிட்ட வந்து இருந்திருக்காது. பட் நவ் மேபி யூஆர் லைக் நீங்களே வந்து உங்களை சமாதானப்படுத்திக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. மேபி வந்து ஓகே ஃப்யூச்சர் வந்து நமக்கு நல்லா தான் கொடுக்கும், நீங்கள் வந்து நம்புறீங்களான்னு வந்து தெரியல. பட் ரைட் நவ் யூ சீம்ஸ் டு பி ஓகே. ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, ஏதோ ஒன்று இருக்குல்ல, நம்ம நல்லா இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக அதை வந்துட்டு மேபி அப்படி இருக்கலாம். பட் உங்களுடைய ப்ரெசன்ட் எனர்ஜி சீம்ஸ் டு பி வெரி மச் ஓகே. அதை வந்து நீங்கள் ரெகனைஸ் பண்ணிக்கிறீங்க, அதையும் வந்து நீங்கள் கொண்டாட தான் வந்து செய்கிறீங்க. கொண்டாடிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். why the King of Pentacles is here, why the King of Pentacles is here. இமீடியட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுதுன்னு நினைக்கிறேன். எதையும் வேணாம், எதுவும் வேண்டாம், நான் கிளம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு some cycle is ending here. மேபி லைக் நான் சொன்ன மாதிரி லைக் சோல் கனெக்ஷன், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு லவ் இன்வால்வ்டான விஷயங்களாக வந்து இருக்கலாம். இந்த பாஸ்ட் எனர்ஜியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அவங்க என்ன மாதிரியான ஒரு எனர்ஜின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் அது ஓகே, ஏதோ சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும், பட் இமீடியட் ஃப்யூச்சரில் மேபி லைக் அது உங்களை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம். ரொம்ப வந்து திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா என்னான்னு வந்து தெரியல. மேபி அது எந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஐ ஃபீல் லைக் யூ ஆர் கோயிங் டு வாக் அவே ஃப்ரம் தி சிச்சுவேஷன். நீங்கள் வந்து உள்ள முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் கிவிங் அப். You don't want to proceed further. அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. Exactly. You're distracting. Okay, நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி நான் முதல்லேருந்து நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வேண்டாம். லைக் I have longed for it. நான் வந்து விஷ் பண்ணேன், நான் வந்து அதை நினச்சேன். பட் ஸ்டில் it's not serving my purpose. Still it is not for me. I do not want this. I'm going to destroy this. நான் சொன்னேன்ல, உங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷிஃப்ட்டுன்னு ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி பண்ணுவேன். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் டேக்கிங் அ டெசிஷன், வேண்டாம், I don't want. Because that shift, that energy is keep on happening.
நமக்கு இங்கே என்ன கார்ட்ஸ் வந்தது, ரிலீஸ் த ஓல்ட் அண்ட் த ரெஸ்ட் அப்படின்றது கார்டு வந்துச்சு. பி பிரேவ் அண்ட் ஹானஸ்ட், தைரியமாக இருங்க, ஹானஸ்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஐ திங்க் யூஆர் கேதரிங் தட் பிரேவ்னஸ், போல்ட்னஸ் அண்ட் யூஆர் சேயிங் நோ டு எவ்ரி திங்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அவுட்கம் என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன். Three of Cups, Five of Swords and the Queen of Wands. Okay. Why the Three of Cups is here? Why the Three of Cups is here? Why the Five of Swords is here? Why the Five of Swords is here? Queen of Wands. I think outcome வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு கிவ் யூ லாட் பெயின். இருந்தாலும் யூஆர் கோயிங் டு ஃபேஸ் இட் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். டெஃபினெட்லி யூஆர் கோயிங் டு ஃபேஸ் இட் அண்ட் யூஆர் கோயிங் டு டிஃபீட் ஃபார் யுவர் செல்ஃப். அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், பிகாஸ் ஐ கேன் நாட் ஹேண்டில் திஸ் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து நீங்கள் வந்து இருக்கிறனால ஐ எம் நாட் கோயிங் டு டேக் எனி கைண்ட் ஆஃப் திஸ் இன் மை லைஃப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் வந்து நீங்கள் எடுக்கிறனால ஐ திங்க் அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் நாட் தட் இது, பட் உங்களுடைய முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மேபி யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் ஆன் யுவர் ஓன் செல்ஃப். அதுக்கான டிஃபீட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுப்பீங்க. ஐ திங்க் மை செல்ஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா ஆர் யூ இல்லை அப்படின்னாலும் லைக் ஐ ஃபீல் லைக் சம்ஒன் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் யூ டு ட்ராப் திஸ். சம்ஒன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு வேறு இன்ஃப்ளூயன்ஸ், வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கிறனால நீங்கள் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து நிறைய வந்து இங்கே இருக்குது. யா, பிகாஸ் அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐ ஃபீல் லைக் யூஆர் கோயிங் டு டேக் போல்ட் அண்ட் பிரேவாக, லைக் யூஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப் ஸ்டில் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ இதுதான் உங்களுக்கானது கார்டு நம்பர் 3. உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கில் என்ன வேணுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஆன் லவ்.